தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உணவக உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய மத்திய அரசு குழு அமைப்பு. 3 எண்ணெய் நிறுவனங்களைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளை கொண்ட குழுவை அமைத்து அரசு உத்தரவு. இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு என்பது இல்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. எரிபொருள் இருப்பு குறித்து அந்த துறை அறிக்கையை விரைவில் வெளியிடும் என தகவல். ஆர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் செல்வதை ஈரான் முடக்கியிருப்பதால் மாற்று வழித்தடங்களில் இருந்து எரிவாயு இறக்குமதி செய்யும் இந்தியா. 55%லிருந்து 70%ஆக இறக்குமதி அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல். எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. உள்நாட்டு நுகர்வோர் மற்றும் மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களுக்கு கிடைப்பதில் முன்னுரிமை என விளக்கம். தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான வீட்டு பயன்பாட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் கையிருப்பு உள்ளது. தங்கு தடையின்றி கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்ய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தமிழக அரசு தகவல். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு எதிரொலி. ஹோட்டல் உரிமையாளர்களுடன் தமிழ்நாடு அரசு இன்று ஆலோசனை. சென்னையில் உள்ள பல்வேறு வணிக ரீதியான எல்பிஜி நிரப்பும் மையங்களில் போதிய இருப்பு இன்றி தட்டுப்பாடு. வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி உற்பத்தி நிறுத்தப்பட்டிருப்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவதி. தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணும். கொடுத்தா தான் எங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவு. வீட்டு சிலிண்டர் இப்போ கிடைக்கல. புக் பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் புக்கிங்கே ஆகலை. ஏன்னா எல்லாமே சிலிண்டர் தட்டுப்பாடு, அதனால் புக்கிங்கே ஆகலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ நிற்குது. இங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இன்றைக்கி இந்த நிலைமை. இன்னும் வரப்போகிற நாட்களில் என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியல. அதனால் எங்களுடைய ஆட்டோவுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு என்ன பண்ணணும், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணும். அரசு மருத்துவமனை சமையல் கூடங்களில் இந்த வாரம் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை. அடுத்த வாரத்திற்கு மின்சார அடுப்பு, விறகு அடுப்புகளை தயார் செய்ய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். எலக்ட்ரிக்கல் ஸ்டவ், அதேபோல் அந்த கட்டை அடுப்புகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எரிவாயு தட்டுப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது இந்த வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்படி பெரிய கடுமையான தட்டுப்பாடு வரும் பட்சத்தில் உடனடியாக அதற்கு மாற்று ஏற்பாடாக எலக்ட்ரிக்கல் ஸ்டவ், அதேபோல் அந்த கட்டை அடுப்புகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நெருங்கும் சட்டமன்ற தேர்தல். மதுரையை தொடர்ந்து திருச்சிக்கு இன்று வருகிறார் பிரதமர் மோடி. மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். பிரதமர் மோடியின் வருகையொட்டி திருச்சியில் இன்று ட்ரோன் பறக்க தடை. எச்சரிக்கை மீறி ஆளில்லா விமானங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை பாயும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் 6 விரைவு ரயில் சேவைகள் தொடக்கம். திருச்சியில் நடைபெறும் விழாவில் காணொலி வாயிலாக ரயில் சேவை தொடங்கி வைக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதால் அதிர்ச்சியில் உள்ளது திமுக. திமுகவின் தவறான நிர்வாகத்தையும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வரும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களை தேர்வு செய்தார் தவிக தலைவர் விஜய். இனி அரசியலை தவிர தனக்கு வேறு ஒன்றுமில்லை என தவிக தலைவர் விஜய் திட்டவட்டம். எதற்கும் துணிந்து வேலை பாருங்கள் என நேர்காணல் நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு.
விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் இருவரும் எந்த நிலைப்பாடும் எடுக்காத நிலையில் ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் மட்டும் ஒதுக்க உள்ளதாக தகவல். சென்னை எழும்பூரில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று உயர்நிலை கூட்டம் நடைபெறும் என வைகோ அறிவிப்பு. திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என கேட்டிருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. தமிழ்நாட்டிலிருந்து 54 மாதங்கள் பொற்கால நாட்கள். மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மக்களுக்கு நன்றி அறிக்கை. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் நாளை பதவியேற்பு. புதிய ஆளுநருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் என தகவல். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றுடன் அவகாசம் முடிவு. இந்த கல்வியாண்டுக்கான இளநிலை நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கிராமப்புற வீட்டு குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டத்தை வரும் 28ஆம் ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்த திட்டத்திற்கான மொத்த நிதியை ரூபாய் 8.7 லட்சம் கோடியாக அதிகரிக்கவும் சம்மதம். அசாமில் 40 லட்சம் பெண்களின் வங்கி கணக்கில் தலா 9,000 ரூபாயை வரவு வைத்தது பாஜக அரசு. விரைவில் அசாமில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் பெண்களுக்கு ஜாக்பாட். இண்டிகோ விமான நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து பீட்டர் எல்பஸ் விலகல். தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக அறிவித்த நிலையில் ராகுல் பாட்டியா தற்காலிக சிஇஓவாக நியமனம். ஈரானின் 46 போர் கப்பல்களை மூழ்கடித்ததன் மூலமாக அவர்களின் 90% ஏவுகணைகள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். போர் கப்பல்களை கைப்பற்றுவதை விட மூழ்கடிப்பது வேடிக்கையாக இருக்கும் என டிரம்ப் கருத்து. 2026 IPL கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை நாளை வெளியாகும் என தகவல். பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ளதால் அட்டவணை 2 கட்டங்களாக வெளியாகும் என தகவல். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விதிமீறல் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷ்தீப் சிங்கிற்கு போட்டி ஊதியத்தில் 15% அபராதம் விதிப்பு. நியூசிலாந்து வீரர் மிட்சல் மீது பந்தை ஆக்ரோஷமாகவும் பொருத்தமற்ற முறையிலும் எறிந்ததால் நடவடிக்கை. நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மீண்டும் சிக்கல். படம் ரிலீஸ் ஆக தாமதமாவதால் தயாரிப்பாளரிடம் பணத்தை திரும்ப தரக்கோரி விநியோகஸ்தர்கள் வலியுறுத்துவதாக தகவல்.